டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக சைதாப்பேட்டை 17வது நீதிமன்றத்தில் அண்ணாமலை ஆஜராகியிருக்கிறார். அதே போல டி.ஆர். பாலுவும் ஆஜராகியிருக்கிறார். இருதரப்பு குறுக்கு விசாரணை என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இருதரப்பும் மாறி மாறி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது நீதிமன்றத்தில் வாதமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக செய்தி வேறு விதமாக உள்ளது. ஆனால் அதை உள்நோக்கத்தோடு வேறு விதமாக அண்ணாமலை தன் மீது ஒரு அவதூறை பரப்பி பேட்டி அளித்திருப்பதாக டி.ஆர். பாலு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு அண்ணாமலை சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் சுயலாபம் அடைவதற்காகவும் டி.ஆர். பாலு அமைச்சராக இருந்தபோது 10 மீன்பிடி கப்பல்களை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வாங்கியுள்ளதாக மு.க. அழகிரி அப்போது பேட்டியில் தெரிவித்திருந்தார். அதைத்தான் தான் முன்வைத்து செய்தி தெரிவித்ததாக அண்ணாமலை தன்னுடைய வாதமாக நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். செய்தியை உள்நோக்கத்தோடு திரித்து அண்ணாமலை வெளியிட்டு வருவதாக டி.ஆர். பாலு பாதித்திருக்கிறார். மேலும் மு.க. அழகிரிக்கோ அண்ணாமலைக்கோ திட்டம் என்றால் என்ன என்பதை தெரியவில்லை. சேது சமுத்திர திட்டம் என்பது காமராஜரின் கனவு திட்டம் என்று தனது வாதத்தை டி.ஆர். பாலு முன்வைத்திருக்கிறார். இருதரப்பும் மாறி மாறி தங்களுடைய வாதங்களை முன்வைத்து குறுக்கு விசாரணை என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறுக்கு விசாரணை நிறைவடவில்லை. குறுக்கு விசாரணை முடிந்த பிறகு இருவரும் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.